சாட்டை துறைமுருகனுக்கு வாய் ஜாஸ்தி. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு சாட்டை துறைமுருகன் தான் நாம் தமிழர் கட்சியுடைய சேனல் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் சீமான் அண்ணனே சொல்லிட்டாரு, இது வந்து என்னுடைய சேனல் கிடையாது, அவருடைய குரல். அவர் என்ன வேணாலும் பேசினாரோ அதோடைய நல்லது கெட்டதெல்லாம் அவரே சாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவேன் அதெல்லாம் சொன்னோம்னா அது வந்து என்னென்னா அவருடைய சேனல்லே முடங்குற அளவுக்கு காப்பிரைட்ஸ் நம்ம அடிக்கலாம். நண்பா நண்பீஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. அந்த மாதிரி அந்த படம் வந்து வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்ட்ரைக் அடிங்க. கிட்டத்தட்ட 5000 ஸ்ட்ரைக் அடிச்சாவே அந்த சேனல் முடங்கிரும். நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்போதான் வந்து அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து பதிலடி கொடுங்க. நீங்கள் அரசியல்வாதி அரசியலோடு நிறுத்திக்கணும், சினிமாவோட கலங்கக்கூடாது. நீ விஜயை பற்றி நீ என்ன வேணாலும் பேசு, அது பிரச்சனை கிடையாது. நீ வந்து இது எம்.கே. ஸ்டாலினை பற்றி எதை வேணாலும் பேசு, மு.க. ஸ்டாலினை பற்றி எதை பேசு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சினிமாவில் நீ பாட்டுக்கு நான் இது போடுவேன், யூடியூப்பில் விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் வந்து வன்மம். அது வந்து தப்பு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அடியை தாங்கிட்டே இருப்பீங்க? ஒரு லெவல் அந்த ஹைப் ஏற்ற எதுக்கு வந்து ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறோம், எதுக்கு அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வைக்கிறோம், எதுக்கு ஒரு படத்துக்கு டீசர் விடுறோம், எதுக்கு ஒரு படத்துக்கு வந்து ட்ரைலர் விடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஹைப் ஏற்றதான். அந்த ஹைப் ஏன் ஏற்றுறோம்னா பிஸ்னஸ். அதெல்லாம் பிஸ்னஸ். 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் போனால் அது என்ன பிஸ்னஸ்? ஓகே, இவ்வளோ பேர் ரசித்து பார்க்குறானுங்க, நம்ம இந்த டயத்தில் படத்தை விடணும்னு சொல்கிற ஒரு இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாதது வந்து பெரிய மைனஸ். என்ன பொறுத்தவரை டேட் போஸ்ட்போன் பண்ண எந்த படமே பெரிய அளவு சக்ஸஸ் ஆகலை. அது தமிழ் சினிமாவோட நியதி, தமிழ் சினிமாவுடைய அழுக்கு அது. ஸோ இந்த இதை வந்து முறியடிக்குமாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். வந்து சினிமா லவராக எனக்கு வந்து ஜனநாயகன் படம் வெளியே வரணும், என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். வினோத்தோடைய இதுவும் நமக்கு ஆசையாக இருக்குது. அஜித் சாரை வச்சு பண்ணிட்டாப்புல, கார்த்தி சாரை வச்சு பண்ணிட்டாப்புல, எல்லாரும் வச்சு பண்ணா வந்து விஜய் சாரோட ஜனநாயகனும் எனக்கு வெளியில் வரணும். நான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஜனநாயகன் அவங்க பண்ணின முதல் தப்பு. இப்போ அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு இத்தனை மாதம் பிரச்சனைக்கு அப்புறம் நான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறோம், நீங்கள் எந்த சீன் கட் கொடுக்குறீங்களோ அந்த சீனை கட் பண்ண போகிறோம், எந்த சீன் மூட் போட சொல்கிறீங்களோ அந்த சீனை மூட் போடுறோம்னு சொல்லிட்டு சென்சார் போர்டோட ஒத்துழைச்சு போயிருந்தாங்கன்னா நேராக படம் வந்திருக்கும். ஒருவேளை ஜெயிச்சிருக்கும், ஒருவேளை தோற்றுருக்கும், ஒருவேளை பொட்டிக்கில் போயிருக்கும். சில பேருக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் சைடு நஷ்டம் சொல்கிறாங்க, அந்த நஷ்டம்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இது காரணம் வந்து பயங்கர ஈகோ. அதாவது சென்சார் போர்டுங்கிறது ஒரு பெரிய தலைமை நிறுவனம், இந்தியாவுக்கே உள்ளது. அவங்களால வந்து நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஸோ பிரச்சனை இருக்குது சீன்னு சொல்கிறீங்க. ஒரு 7 பேர் வந்து ரிவைசிங் கமிட்டி போய் படத்தை பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து 2 பேர் வந்து இந்த சீனை வந்து சரியில்லை, இதனால் பிரச்சனை வரும்னு சொன்னோம்னா அவங்களாம் சாதாரண மக்கள் கிடையாது, படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிறுக்கிங்க கிடையாது. அவங்க ரொம்ப அனலைசர். அவங்க கிட்டத்தட்ட தமிழ் சினிமா 100 வருஷம் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட சென்சார் போர்டு வந்த 50 வருஷத்தில் வந்து அவங்க எவ்வளவோ படங்கள் பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளவோ நாலேஜ் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு சீனை எடு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சீனை நம்ம எடுக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் எடுக்க சொல்லி நீ எடுக்கல, அப்போ பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்குள்ளே பஞ்சாயத்து ஆகிட்டு நாளைக்கு எங்கள் மேலே பிரச்சனை வருதா, ஏன் தொப்பிக்கு வந்து தலை போகிற அளவுக்கு பண்ணுவீங்களா, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. இருக்கல நீ கோர்ட்டுக்கு போறியா, நானும் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. நாசமாக வந்து மக்களை வந்து அலக்கழிச்சது தான் மிச்சம். ஓகேங்களா? இந்த சூழ்நிலை வந்து இப்போ வந்து கோர்ட்லேருந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. 20 நாளுக்குள்ளே சர்டிஃபிகேட் தந்துட்டாங்கன்னா எப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகும்னு தெரியும். படம் ரிலீஸ் ஆக போகிறது உறுதின்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்க பிஜேபியில் சேர்ந்தாலும் சரி, சேரட்டினாலும் சரி, எதில் போய் சேர்ந்தாலும் சரி, படம் ரிலீஸ் ஆகிறது உறுதி. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து நோம்பு ஸ்டார்ட் ஆகுது. முஸ்லீம்ஸ்க்குலாம் வந்து அந்த படத்தில் நிறைய வெறி இருப்பாங்க, அவங்களாம் வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து என்னை பொறுத்தவரை ஜனநாயகன் டீமுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, பெருநாளைக்கு அந்த படத்தை விடுங்க. ஏற்கனவே பெருநாளைக்கு நிறைய படம் வந்துச்சு. ஏன் நம்ம கோட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் பண்டிகை அன்றைக்கி தான் படம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி வந்து அந்த பண்டிகை அன்னைக்கு வந்து நீங்கள் படத்தை விடலாம். ஏன்னா வெங்கட் பிரபு அந்த வேலையை செஞ்சார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை பெருநாள் அன்னைக்கு, பெருநாள்னா என்ன சொல்றது, ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலே ஹைப் குறைஞ்சிச்சு. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அடியை தாங்கிட்டே இருப்பீங்க? ஒரு லெவல் அந்த ஹைப் ஏற்ற எதுக்கு வந்து ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறோம், எதுக்கு அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வைக்கிறோம், எதுக்கு ஒரு படத்துக்கு டீசர் விடுறோம், எதுக்கு ஒரு படத்துக்கு வந்து ட்ரைலர் விடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஹைப் ஏற்றதான். அந்த ஹைப் ஏன் ஏற்றுறோம்னா பிஸ்னஸ். அதெல்லாம் பிஸ்னஸ். 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் போனால் அது என்ன பிஸ்னஸ்? ஓகே, இவ்வளோ பேர் ரசித்து பார்க்குறானுங்க, நம்ம இந்த டயத்தில் படத்தை விடணும்னு சொல்கிற ஒரு இதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாதது வந்து பெரிய மைனஸ். என்ன பொறுத்தவரை டேட் போஸ்ட்போன் பண்ண எந்த படமே பெரிய அளவு சக்ஸஸ் ஆகலை. அது தமிழ் சினிமாவோட நியதி, தமிழ் சினிமாவுடைய அழுக்கு அது. ஸோ இந்த இதை வந்து முறியடிக்குமாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பேர் இந்த இவ்வளோ தொலை வந்து நீங்கள் வந்து வெறுத்து போய் அவங்க வந்து கட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னான்னா படத்தில் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து
உண்மைக்கு புறம்பாவோ அல்லது வந்து ரொம்ப ரத்த கலரியாவோ அல்லது வந்து இது தேவையில்லாத விஷயங்களும் நீங்கள் உள்ளுக்க வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்திய ராணுவத்தோட லோகோ ஒரிஜினல் லோகோ அப்படியே யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்திய ராணுவத்தோட லோகோ நீங்கள் இப்படி காமிச்சோன்னா இது இந்திய ராணுவத்தோட லோகோன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது வந்து டூப்ளிகேட்டாக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் தவிர்த்திருக்கலாம். அதாவது விஜய் சாருக்கும் தெரியும், வினோத்துக்கும் தெரியும் இந்த படம் வந்து வெளியவே வராதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் சார் சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த படத்தை பார்க்கவே நினைச்சேன், இது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் வெளியில் வரப்போகுது, எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்கிறேன். முன்னாடி தெரியும் சொல்றீங்களா, நீ சொல்லலாம்ல. எவ்வளோ விஷயத்துல நம்ம தலையிடுவாப்ல. எனக்கு இந்த ஹீரோ போடாத, இந்த ஹீரோயின் போடு, இந்த தம்பி எனக்கு தம்பியா இவன் நடிக்கக்கூடாது, அவனை போடு, எல்லாத்துலேயும் தலையிடுறீங்களே. ஸோ அந்த டைலாக்ல தலையிட்டு இருக்கலாம்ல. ஸோ இதெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு யார் கொடுத்த ப்ரெஷரு? நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு வந்து அரசியல் வேணால் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு சினிமா நல்லா தெரியும். யாருக்கு? விஜய் சாருக்கு சினிமா நல்லா தெரியும். எந்த இதில் வந்து பசங்க கத்துவானுங்க, எந்த இதை அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சார் பண்ணியிருப்பாரு, கொண்டையில் தாளம் நெஞ்சிலே வாழ கூடையில் என்ன போட்டு நம்மளை கேட்பாரு. ஸோ அப்போ வந்து எல்லாரும் குஷ்பூ அப்படின்னு கத்துவோன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அது ரஜினி சார். ஸோ அது மாதிரியே விஜய் சாருக்கு வந்து சினிமா ஞானம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. என்னைய கேட்டால் அவள் அப்பாவோட இந்த சினிமா ஞானம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது போகும், இது போகாது, இது நல்லா போகும், இது நல்லா போகாது, இது டவுட் இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் நல்லா தெரியும். என்னை பொறுத்தவரை அரசியலை தாண்டி அரசியல் கண்டிப்பாக விஜய் சாருக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு ப்ரெஷர்லையோ ஒரு இதுலேயோ கொண்டு போய் அரசியலில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நான் விஜய் சாரை வந்து ஏற்ற மாதிரியே வச்சு கேட்பேன். சினிமாவில் இருந்த நிம்மதி கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அரசியல் நிம்மதி இருக்காது. அவர் சொல்லலாம் அரசியல் நான் எடுத்த இது அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் அது கிடையாதுங்க. அரசியல் வேறங்க, சினிமா வேற. சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய சாதிச்சுருந்துருக்கலாம். ஸோ அது வந்து மிஸ் ஆகிட்டே நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து நான் வந்து சினிமா லவராக எனக்கு வந்து ஜனநாயகன் படம் வெளியே வரணும், என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். வினோத்தோடைய இதுவும் நமக்கு ஆசையாக இருக்குது. அஜித் சாரை வச்சு பண்ணிட்டாப்புல, கார்த்தி சாரை வச்சு பண்ணிட்டாப்புல, எல்லாரும் வச்சு பண்ணால் வந்து விஜய் சாரோட ஜனநாயகனும் எனக்கு வெளியில் வரணும். நான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். சாட்டை துறைமுருகனுக்கு வாய் ஜாஸ்தி. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு சாட்டை துறைமுருகன் தான் நாம் தமிழர் கட்சியுடைய சேனல் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் சீமான் அண்ணனே சொல்லிட்டாரு, இது வந்து என்னுடைய சேனல் கிடையாது, அவருடைய குரல். அவர் என்ன வேணாலும் பேசினாரோ அதோடைய நல்லது கெட்டதெல்லாம் அவரே சாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவேன் அதெல்லாம் சொன்னோம்னா அது வந்து என்னென்னா அவருடைய சேனல்லே முடங்குற அளவுக்கு காப்பிரைட்ஸ் நம்ம அடிக்கலாம். நண்பா நண்பீஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. அந்த மாதிரி அந்த படம் வந்து வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்ட்ரைக் அடிங்க. கிட்டத்தட்ட 5000 ஸ்ட்ரைக் அடிச்சாவே அந்த சேனல் முடங்கிரும். நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்போதான் வந்து அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து பதிலடி கொடுங்க. நீங்கள் அரசியல்வாதி, அரசியலோடு நிறுத்திக்கணும், சினிமாவோட கலங்கக்கூடாது. நீ விஜயை பற்றி நீ என்ன வேணாலும் பேசு, அது பிரச்சனை கிடையாது. நீ வந்து இது எம்.க. ஸ்டாலினை பற்றி எதை வேணாலும் பேசு, மு.க. ஸ்டாலினை பற்றி எதை பேசு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சினிமாவில் நீ பாட்டுக்கு நான் இது போடுவேன், யூடியூப்ல விடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம் வந்து வன்மம். அது வந்து தப்பு.